வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 மினிட்ஸில் வேர்ல்டு நியூஸ் தெரியணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம், உக்ரைன் அரசாங்க மாற்றம், 2026 FIFA உலகக்கோப்பை செய்தி, பிரான்சின் அணு உலைகள் நிறுத்தம், ரஷ்யா உக்ரைன் மோதல், தென்னாப்பிரிக்க கால்பந்து வீரர் காலமானார், மலேசிய அரசியல் பின்னடைவு, நைஜீரியா பணைய கைதிகள் மீட்பு, கனடா திருவிழாவில் துப்பாக்கிச் சூடு, கத்தார் முன்னாள் ஆட்சியாளர் மறைவு, பஹாமாஸ் விமான விபத்து, பாவி புயல், இஸ்ரேல் தேர்தல் அறிவிப்பு, தென்சீன கடல் சர்ச்சை, அமெரிக்காவின் வெப்ப அலை. விரிவான செய்திகள். அமெரிக்க ஈரான் பதற்றம். ஹார்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் நிறுத்தம் முறிந்த நிலையில் அமெரிக்கா 3வது கட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியது. இது பிராந்திய பாதுகாப்பு எச்சரிக்கைகளை தூண்டியுள்ளது. உக்ரைன் அரசாங்க மாற்றம். புதுப்பிக்கப்பட்ட அரசியல் வியூகத்தை செயல்படுத்தும் பொருட்டு அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு பெரிய அரசாங்க மாற்றத்தை அறிவித்துள்ள நிலையில் உக்ரைன் பிரதமரான யூலியா பதவி விலக உள்ளார். 2026 FIFA உலகக்கோப்பை செய்தி. சுவிட்சர்லாந்தை வீழ்த்திய அர்ஜென்டினா உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறி இங்கிலாந்தை எதிர்கொள்கிறார்கள். பிரான்சின் அணு உலைகள் நிறுத்தம். தொடர்ந்து நிலவும் வெப்ப அலைக்கு மத்தியில் வெப்பமடைந்து வரும் ஆறுகளில் அதிகப்படியான சூடான நீரை வெளியேற்றுவதை தவிர்ப்பதற்காக பிரான்ஸ் 3 அணு உலைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மோதல். பாரிஸில் உலக நட்பு நாடுகள் சந்திக்க தயாராகி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே தீவிரமடைந்த வான்வெளி தாக்குதல்களால் பலர் உயிரிழந்தனர். தென்னாப்பிரிக்க கால்பந்து வீரர் காலமானார். உலகக்கோப்பையில் பங்கேற்ற சில வாரங்களிலேயே தென்னாப்பிரிக்க நடுகள வீரர் ஜெய்டன் ஆடம்ஸ் தனது 25வது வயதில் காலமானார். மலேசிய அரசியல் பின்னடைவு. பிராந்திய தேர்தல்களில் பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் கூட்டணி படுதோல்வி அடைந்ததால் முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்படலாம் என்ற யூகங்கள் எழுந்துள்ளன. நைஜீரியா பணைய கைதிகள் மீட்பு. நைஜீரிய இராணுவத்தின் நடவடிக்கையை தொடர்ந்து கடத்தப்பட்ட 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் ஆசிரியர்களும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர். கனடா திருவிழாவில் துப்பாக்கிச் சூடு. டொரண்டோவில் நடந்த திருவிழா ஒன்றில் 2 துப்பாக்கிதாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 4 பேர் காயமடைந்தனர். கத்தார் முன்னாள் ஆட்சியாளர் மறைவு. நாட்டை நவீனமயமாக்கியதற்காக அறியப்பட்ட கத்தாரின் முன்னாள் ஆட்சியாளரான ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானி தனது 74வது வயதில் காலமானார். பஹாமாஸ் விமான விபத்து. கரீபியன் கடலில் நிகழ்ந்த ஒரு பயங்கர விமான விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது. பாவி புயல். கிழக்கு சீனாவை தாக்கிய இப்புயல் கனமழையும் பெருமளவிலான மக்கள் வெளியேற்றப்பட்டனர். இஸ்ரேல் தேர்தல் அறிவிப்பு. காசா போருக்கு பிறகு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமைத்துவத்திற்கான ஒரு பொது வாக்கெடுப்பாக பரவலாக கருதப்படும் இந்த தேர்தலை அவர் அக்டோபர் 27 அன்று எதிர்கொள்கிறார். சீன கடல் சர்ச்சை. அப்பகுதியில் சீனாவின் உரிமைக் கோரல்களை செல்லாததாக்கிய 2016ஆம் ஆண்டு தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட 14 நாடுகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் வெப்ப அலை. வெப்ப அலையால் அமெரிக்காவின் 2/3 பங்கு பகுதிகளில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் உயர்ந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.